நேரா நிப்பீங்க, அடிப்பீங்க, நேரா முதலமைச்சர் சீட்ல போய் உட்காந்துருவீங்க. நாங்க 75 வருஷமா கட்சி நச்சிட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போறதுக்கான கட்சி நத்துறோம். நாங்க செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? ஓழியல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? வரவன் பூரா திமுக ஒழிப்பேன். ஓ, நீ அப்படி வரியா? இந்த ஆட்சியை கவுப்பேன். என்னடா பண்ணிச்சு திமுக? சொல்றான். உங்க ஒப்பனை இந்த நாட்டுல நடமாட விட்ட கட்சி திமுகடா. திமுக இல்லைன்னா உங்க ஒப்பனை இல்ல. என்ன என்ன எழவியாது? பேசு, வாங்கின காசுக்கு பேசு. காசு கொடுக்கறான் பிஜேபி. நீ நடிச்சு வாங்கின காசை விட பிஜேபி உனக்கு கொடுத்த காசு ஜாஸ்தி. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கொண்டாந்தான், அவனால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப உன்ன கொண்டாந்து இருக்கான். நான் சொல்ல வர்றது அது விஜயோ சீமானோ அது இல்ல, அவனை தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. நம்பி பின்னால் போகின்ற என் தம்பிகளை எச்சரிக்கிறேன். ஒரு காலத்தில் சீமானை நம்பி போன கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. எல்லாம் இன்று பிச்சை எடுக்கிறான். அவன் சேர்த்து வச்ச சொத்தை வித்திருக்கிறான். கார் வைத்தவன் ரோடில் நிற்கிறான். ஆனால் சீமான் ஃபாரின் கார்ல போறான் இல்லையா? சாம்பார் ஆப் எனக்கு. அந்த நிலைமை விஜய் ரசிகர்களுக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று எச்சரிக்கிறேன். நான் எப்பவுமே இப்படி போவேன், இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவில் வர்றதுனால நடுவில்னு நினைக்காதீங்க. நான் எப்பவுமே பேலன்ஸ்டாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாளுக்கு முன்னால் நோன்பு கஞ்சி குடித்தார். அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நோன்பு கஞ்சி கொடுக்கும் உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்போது நோன்பு திறக்க அதற்கேற்ற காஸ்டியூம், ஒரு அரக்கை சட்டை, ஒரு ஒயிட் கலர் லுங்கி, தலையில தொப்பி போட்டு வரீங்க. வாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதே குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது முஸ்லிம் மக்களை உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். நீங்கள் வீதியில் இறங்கி போராடினீர்கள். இதோ பக்கத்தில் இருக்கின்ற பாரத் தியேட்டர் ரவுண்டானாவில் உங்களை போலீஸ் அடித்து துரத்தியது உண்டா இல்லையா? நீங்கள் கஷ்டப்பட்டீர்களா இல்லையா? உங்கள் கண்ணீரை துடைக்க எவனாவது வந்தானா? இன்று குல்லா அணிபவன் அங்கு எங்கே போயிருந்தான்? எவனோடு கட்டி புரண்டுதான் தான்? எவனோடு பாட்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தான்? அன்று உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? எப்படி இந்த திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற அக்கறை வந்தது? அவர் கலைஞர் தாத்தா பெற்ற பிள்ளை என்பதால் வந்தது. எங்களை வாரிசு அரசியல் சொல்றான். அப்பனுக்கு பின்னாடி புள்ள. சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். பிள்ளைக்கு பின்னாடி பேரனான்னு கேட்கிறான். ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க. என்ன என்ன எழவியாது? எங்ககிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? எங்கள் தாத்தா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார். நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அப்பனுக்கு பின்னால் அரசியல் வருவது தப்பா? அடங்கொம்மால சந்தோஷமா. Good night, sweet dreams. I love you.